ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப எங்க இருக்கேன்னா ஜெயம் பர்னிச்சர்ஸ் கடையில தான் இங்க இருக்கேன். கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாமலாபுரம் ஈஸ்வரன் கோவில் மங்களம் ரோடு வழியா தான் இந்த கடை இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரெஸ்ஸிங் டேபிள் பத்தி. நம்ம கிட்ட பேசிக் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லயே ரெண்டு வகை இருக்குது. ஒண்ணு வந்து உங்களுக்கு இந்த சின்ன சைஸ்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரும், லாக்கரும் வந்துடும். அடுத்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ்ல வரும். இது உங்களுக்கு ஹைட் அதிகமாகவும் இருக்கும், டிராவும் இருக்கும். வெரைட்டியான கலர்ஸ்லயே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். கம்பல்சரி எல்லா ஸ்கூலும் இருக்கும் உங்களுக்கு. அடுத்த மாடல்ஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரும். இதுல வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இதுலயே உங்களுக்கு டிராவும் வந்துடும், இங்க ஸ்டூலும் வந்து இருக்குங்க. நம்ம லாக் பண்றதுனால நம்ம லாக் பண்ணிக்கலாம், எங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அடுத்த மாடல் பாத்துட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். ஸ்டோரேஜோட உங்களுக்கு மேல லைட் ஃபிட்டிங் இருக்கு. நீங்க சைட்லயும் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், இதுக்கு கீழேயும் நீங்க ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இதுக்கு கீழேயும் ரெண்டு ஸ்டோரேஜ் இருக்கு, நீங்க அதையும் வச்சுக்கலாம். அடுத்த மாடல் பாத்துட்டீங்கன்னா புது மாடல் வந்திருக்கு. இது வந்து ரொட்டேட்டர் டைப்ல வரும். இதுக்கு கீழே ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், இதுக்கு நீங்க ஸ்டோரேஜ் வைக்கலாம், இதுலயும் வச்சுக்கலாம். அது போக இதுக்கு கீழே ஸ்டோரேஜ் இருக்கு. அடுத்த மாடல் பாத்துட்டீங்கன்னா இதுவும் ரொட்டேட்டர் டைப் தான். இதுல உங்களுக்கு இதுலயே ஸ்டோரேஜ் வச்சுக்கலாங்க. அடுத்து இந்த சைடும் ஸ்டோரேஜ் வரும். அடுத்து இதுக்கு ஸ்டோரேஜ் இதுலயும் ப்ராக் இருக்குங்க. அடுத்து இதுவும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கும் ஸ்டோர் இருக்குங்க. Bye.